சிந்து பைரவி ரெடி ஆயிட்டாலாமா? நல்ல நேரம் முடியாதுக்குள்ள கேக் கட் பண்ணணும்ல. நீ போய் சரிங்க அத்தை. அம்மா கட்டுங்க, வந்துடுறேன். சிவா ஆறுமுகம் எங்கப்பா? இங்கதான் வாசல்ல போன் பேசிட்டு இருந்தா பெரியமா. போய் கூட்டிட்டு வாப்பா. இருங்க கூட்டிட்டு வந்து. அக்கா அன்னபூர்ணி என்னமோ அவ பெத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடுற பாத்தியாக்கா? ஆமா குடுமா. டேய் எங்கடா போயிட்ட? இங்கதான் போன் பேசிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நம்ம வாங்கி கொடுத்த பட்டுப்படவி நெக்லஸும் போட்டு வராளே. நம்ம கொடுக்கும்போது நெக்லஸும் வேணாம் புடவையும் வேணாம்னு சொன்னா, இப்ப என்னடான்னா எல்லாத்தையும் போட்டுட்டு வரா. அப்புறம் நம்ம கிட்ட அப்படி சொன்னா ஒருவேளை சீனை போட்டிருப்பாளோ? அம்மா பெத்த பிள்ளைங்களுக்கு நெக்லஸ் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அன்னபூர்ணி பெரியம்மா இவளுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. பாத்தியாமா? அப்புறம் பேசும், வாய் முடிக்கிட்டு. வேறவே இந்த புடவையில மகாலட்சுமி மாதிரி தேங்க்ஸ்பா. இந்த புடவையா நெக்லஸும் ஆறுமுகமா அன்னபூர்ணி அத்தையும் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதான பாத் இந்த மாதிரி நீ எடுக்க மாட்டியே. அன்னபூர்ணி அத்தாச்சி செலக்ஷன் தான் சும்மாவா? இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க என் 2 பிள்ளைங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். வாமா, நல்ல நேரம் போறதுக்குள்ள வந்து கேக் கட். ஹாய் பைரவி. ஹே ஹாய், சாரி ஃபார் தி டிலே. மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் சஞ்சய். அப்புறம் பார்க்கலாம். நீ கேக் கட் பண்ணுமா? டேய் ஆறுமுகம், என்னடா பாத்துட்டு இருக்க? நீ வந்து பைரவிக்கு கேக் ஊட்டி விடு. வா. எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லனா இந்த கேக் எடுத்து அப்படியே மூஞ்சில தேய்ச்சி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை போயிடு. நீ செய்யக்கூடிய ஆள் தான். பைரவி, உன் கையாலேயே கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடு. சரிங்க. ஏய் லூசு, இப்ப எதுக்கு கேக்க என் கண்ணத்துல தரவனு? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. லூசு மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா இங்க இருந்து போ. டாக்டர், ஏன் பிறந்த நாளைக்கும் இந்த மாதிரி பட்டு புடவையும் வைர நெக்லஸும் வாங்கி தரியா? நான்லாம் வாங்கி தர மாட்டேன். வாங்கி தர மாட்டியா? ஏன்? எனக்கு ஆடம்பரமா இருந்தாலும் பிடிக்காது. சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். நீ இப்படியே சொல்லி எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிற. உனக்கு பிடிக்கலனா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கல வாங்கி கொடு. அதெல்லாம் முடியாது. அத்தை, ஆறுமுகம் மச்சான் பைரவிக்கு புடவையும் நெக்லஸும் வாங்கி கொடுத்த மாதிரி ஏன் பிறந்த நாளைக்கும் டாக்டரை வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி தர மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் சிவா வாங்கி தர மாட்டேன்னு சொல்ற? சிந்து என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நீ அதை வாங்கி தரணும். சிந்து, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. சிவா உன் பிறந்த நாளைக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான். அவன் மட்டும் வாங்கி தரலனா என்கிட்ட சொல்லு. சரிங்க அத்தை. அம்மா, ஏன் பிறந்த நாளைக்கும் இதே மாதிரி டைமண்ட் நெக்லஸ் வேணுமா? நீதான் பெரியமா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லணும். சரி சொல்றேன். பைரவி, நான் கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்குல்ல சஞ்சய்? இது நீ டிரா பண்ணியா? ஆமா பைரவி. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. செமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. உயிர் ஓவியமா வரைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் சார். ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கீங்க டிஎஸ்பி சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சிய தத்ரூபமா அப்படியே வரைஞ்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு என் மனசுல பைரவி பதிஞ்சிருந்தா போட்டோ கூட பார்க்காம இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருப்பேன். உண்மையா நேசிக்கிறவங்களால மட்டும்தான்டா இப்படி எல்லாம் வரைய முடியும். உன்னால வரைய முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் மனசுலயே இல்ல, என் மனசுலதான் நிறைஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கோ. ஏய், எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல நீ பேசின பேச்சுக்கு உன் நாக்க இழுத்துருச்சு அறுத்துருவன் பாத்து. சொல்லு வைஷாலி. ஹாப்பி பர்த்டே பைரவி. தேங்க்யூ தேங்க்யூ. சாரி பைரவி, உன்னை இன்னைக்கு நேர்ல பார்த்து விஷ் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா வர முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்களா? சஞ்சய் வந்திருந்தான். ஏய் அப்படியா? பரவாயில்லையே. என்னோட பர்த்டேவா அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். எல்லா பர்த்டேக்கும் நேர்ல வந்து விஷ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு அழகான கிஃப்டும் கொடுத்தான். ஏய், என்னடி கிஃப்ட் கொடுத்தான்? என்னையே அழகா வரைஞ்சு ஒரு பெயிண்டிங்கா கிஃப்ட் பண்ணிருக்கான். வாவ் சூப்பர். சரி அது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? என்ன யோசிக்கிற பைரவி? ஒருவேளை நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாரோ? 1-2 சொல்லிருப்ப. அவர் பெரிய பிசினஸ் மேனாச்சே, கிஃப்டா வாங்கி தள்ளிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பைரவி, உன் ஹஸ்பண்ட் கேட்டதா சொல்லு. உன் ஃபேமிலில எல்லாரையும் கேட்டதா சொல்லு. பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணு. டேக் கேர், பை. ஓகே பை. சஞ்சய் கொடுத்த கிஃப்ட பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையா பேசுறா. ஆனா நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப என்ன ஒரு புருஷனா இல்ல ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கல நீ? ஆறுமுகம், ஒரு நிமிஷம் இங்க வா. நீ வாங்கி கொடுத்த புடவை நெக்லஸ் இதெல்லாம் நான் அதுக்காக தான் போட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்லனா இதெல்லாம் சத்தியமா எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நான் கட்டி அப்படியே பேக் பண்ணி தரேன். நீ ரிட்டர்ன் பண்ணிடு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதை போடுறதுனால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஏத்துக்கிட்டேனா நான் உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ணுவேன். அந்த ஸ்டூபிடான தாட்ஸ் எல்லாம் உனக்கு வரக்கூடாது தான் நான் இதெல்லாம் உனக்கு திருப்பி தரேன். சினிமா மாதிரி ரியல் லைஃப் இல்ல ஆறுமுகம். சினிமால ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா தாலி கட்டினவன் கூடவே வாழணும்னு அந்த பொண்ணு நினைப்பான். ரியல் லைஃப்ல அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆறுமுகம். கட்டின தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னால தாலியை கழட்டி தூக்கி எறிய முடியல. நானே உன்னை பிடிக்கலன்னு சொல்லி உன்னை விட்டு விலகி போனா என் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு தான் நான் சகிச்சுட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ ஏன் என்ன பிடிக்கலன்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நான் சந்தோஷமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். பைரவி, நீ கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லியும் நான் அதை கேட்காம உன் கழுத்துல தாலியை கட்டினது என் தப்பு தான். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் நீ சொல்ற மாதிரி நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல. கொஞ்சம் கெட்டவன் தான். அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தவன். ஆனா என்னமோ தெரியல, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் மனுஷனா மாறி இருக்கேன் பைரவி. அதுக்கு காரணமே நீ தானே. நீ எப்பவும் என் கூடவே இருந்தனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி நான் ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்க பைரவி. நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டனா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல. உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறைகிறதுக்காக நீ எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடு, அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத பைரவி. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்படி பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு நீ என் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? நான் உன் கூட இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சொல்ற. ஆனா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன்னை விரும்புற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னை விட அவதான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவா. தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கல, இனிமேல அனுபவிக்க போறதும் இல்ல. இப்படி எதுக்காக உன் வாழ்க்கையை நீ வீண் பண்ணிக்கிற? நீ காத்திருக்கிறதுனால என் மனசு எப்பவும் மாற போறது இல்ல. அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கு. டாக்டர், இந்தா காப்பி எடுத்துக்க. தேங்க்யூ. நீ குடிச்சிட்டியா?
குடிச்சிட்டேன். என்ன சுகரே போடல? அச்சச்சோ, அவசரத்துல சக்கரை போடாம எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி டாக்டர், சாரி கூட நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் வேண்டாம், சுகர் போடாமலே குடிக்கிறேன். ஆக்சுவலா சுகர் போடாம காஃபி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. எப்படி டாக்டர் குடிக்கிற? கசக்கலையா? நல்ல விஷயம் எப்பவும் கசப்பாதான் இருக்கும். அதை ஏத்துக்க பழகிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் குடிச்சு பழகணும்னா இந்த காஃபி கூட ரொம்ப டேஸ்டா தான் தெரியும். டாக்டரே, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போது. ஊருக்குள்ள எல்லாரும் நம்மள புருஷன் பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. ஆனா நமக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்னைய இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாதே நடத்துற. ஆரம்பத்துல உன் மனசு என்ன மனைவியா ஏத்துக்கல. ஆனா இப்போ உன் மனசு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காப்பி மாதிரி நான் பொய் சொல்லிதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது தப்புதே. அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்குவேன். ஆனா எத்தனை நாள்தே நம்ம இப்படியே வாழறது? டாக்டரே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ கல்யாணம் ஆன புதுசுல என் மேல ரொம்ப கோவமா இருந்த. பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணதுனால உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்ன. ஆனா நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு நிரூபிக்கிறதுக்கு உன்கிட்ட நான் டைம் கேட்டேன். நீயும் டைம் கொடுத்த. அந்த டைம் இப்ப முடிஞ்சிருச்சு. இந்த 1 வருஷத்துல என் அன்பு உன் மனசை மாத்திருக்கோன்னு நம்புறேன். நீ உண்மையாவே என்ன மனைவியா ஏத்துக்கிட்டியான்னு உண்மைய சொல்லணும். இந்த 1 வருஷத்துல நான் உன் மனசை மாத்தலனா நான் உன்னை விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீ என்கிட்ட பழகுறத வச்சு பாக்கும்போது நீ என் காதலை ஏத்துக்கிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நீ அத உன் வாயால சொல்லணும். நீ எனக்கு வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேனான்னு சொல்லு டாக்டரே. நம்மளோட கல்யாண நாள் வருது இல்ல, அன்னைக்கு சொல்றேன் நான் உன்னை ஏத்துக்கிட்டேனா இல்லையான்னு. ஐயோ டாக்டரே, அது என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்பவே சொல்லிடு. நம்ம கல்யாண நாள் என்ன 3 மாசம் கழிச்சா வருது? நாளைக்கு தானே. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டியா? கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன். டாக்டரே, டாக்டரே, நீ என்னை ஏத்துக்கிட்ட டாக்டரே. ஐயோ, நாளைக்கு என்ன சொல்வேன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஐயோ டாக்டரே, ஐ லவ் யூ. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டதே நான் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துப்பேன். நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு இன்னைக்கு சாயங்காலம் மலைக்கோவில வச்சு சொல்றேன். அம்மா, அந்த சிந்து சிவா நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ண விஷயத்த குற்ற உணர்வோட அவ கைப்பட இந்த டைரியில எழுதியிருக்காமா. சிந்து, இந்த முறை தப்பிக்க முடியாது. என்ன மன்னிச்ச சிந்து, என்னால உன்னை மனைவியா ஏத்துக்க முடியாது. நீ எனக்கு எப்பவும் ஒரு தோழி மட்டும். நீயே வந்து பெரியமா கிட்ட உண்மையை சொல்லி